அண்மை செய்தி. திருச்செங்கோடு கோயில் தேரோட்டத்தின் போது தேர் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள் என? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் மற்றும் நிதியுதவி வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று காலை அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தேர் திருவிழாவின் போது தேரின் சக்கரத்திற்கும் அருகில் இருந்த சோற்றிற்கும் இடையே எதிர்பாராத விதமாக சிக்கிக்கொண்ட ஹர்ஷவர்தன் அவருடைய வயது 18, கோவிந்தராஜா அவருடைய அப்பாவின் பெயர் என்பவர் பலத்த காயம் ஏற்பட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருந்தார். அங்கு அவர் உயிரிழந்து விட்டார் என்ற வீரமான செய்தியை கேட்டு வருத்தமடைவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சஸ்திகன் அவருடைய வயது 19, அவருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவ்விபத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கி உத்தரவிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.